ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அந்த நாளைக்கு வேண்டிய மன்னாவை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து நம்மளை எவ்வளோ அற்புதமாய் அழகாய் நடத்தி கொண்டு வர்றார்கள் அல்லவா தேவப்பிள்ளையிலே. ஆமீன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது. அது ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நீங்கள் நம்பும்போது நிச்சயமா ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் இருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களின் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியா அவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான, எவ்வளவு அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார்னா, அவர் ஜனமா இருக்கிறோம். நீங்கள நான் யார் தெரியுமா? தேவ பிள்ளையில அவர் ஜனம். யார் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோமோ, ஹல்லேலூயா, அவர் ஜனமாய் நாம் இருக்கிறோம். என் ஜனங்கள் எவ்வளோ பொசஸ் பண்றாங்க, உரிமை பாராட்டுறாங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையா, உலகம் அளிக்க நன்மை இல்லை. ஆமென். மற்ற மனுஷர் அளிக்கிற நன்மை இல்லை. அந்த நன்மைகள்லாம் ஒரு பெருசா இருக்காது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற நன்மை தான் மிக விலையேறு பெற்றதா, அது நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கும். நான் அளிக்கும் நன்மையால திருப்தி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளையிலே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, எதில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்க, எதில் திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை திருப்தியாக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நன்மையினால் அவங்களை திருப்தியாக்க உண்மையில் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவர் ஜனமாக இருக்கீங்க அல்லவா. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தோடு வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவாரா? அவருக்கு நன்மையை தவிர தீமை செய்ய தெரியாது, தீமை கொடுக்க தெரியாது. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர் தான். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார்னா நிச்சயம் அவர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவப்பிள்ளையிலே. தேசம் தன் பலனை கொடுக்குமா? ஆமென். அவர் நன்மையானது தரும்போது அது பலனை நீங்க பார்க்க தானே செய்யும். நீங்களான தேசமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை விட்டுருவாரா? நீங்க அந்த நன்மையின் பலனை பார்க்க தான் போகிறீர்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில கண்ணிச்சயம் ஆண்டவர் செய்வதற்கு உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 104ஆம் சங்கீதம் 28வது வசனம் வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கைகளை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். பாருங்க, இது யாருக்கு? முன்னாடி இருக்கிற வசனம் வாசிக்கனா அங்க 5 அறிவுல திமிங்கலத்துக்கு ஆண்டவர் சொல்வார். திமிங்கலம் யாரை நம்பி இருக்கு? நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுமா, நீர் கரத்தை திறக்க நன்மையால திருப்தி ஆகுமா. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த பிராணிக்கு ஆண்டவர் எவ்வளவு அழகா போசிக்கிறார் பாருங்க. ஒரு 5 அறிவுள்ள ஜீவ ஜந்துக்கே ஆண்டவர் கொடுத்து அதுல பிழைப்பூட்டி அதை வளர்ப்பறனா திமிங்கலத்துக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியதா இருக்கும், எவ்வளவு சாப்பிடும். ஆமென். பாருங்க, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுமா, நீர் கரத்தை திறக்க நன்மையால் திருப்தி ஆகுமா. ஒரு திமிங்கலத்துக்கே கர்த்தர் உண்மையில அவர் இருப்பாருன்னா, அவர் சாயலால் உருவாக்கப்பட்டு அவர் பிள்ளையா இருக்கிற உங்களுடைய கர்த்தர் கைவிட்டுவாரா? தேவப்பிள்ளையில அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நன்மையினால நிரப்ப உண்மையில் இருக்கிறார். என் ஜனங்க நான் அளிக்கிற நன்மையால் திருப்தி ஆவார்னு சொன்ன போல, இன்னைக்கு என்ன நன்மை உங்களுக்கு வேணும்? எந்த நன்மை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறீங்க? எந்த நன்மை கிடைக்கலன்னு அங்கே எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் அந்த நன்மையினால் உங்களை திருப்தியாக்கி உங்களை சந்தோஷப்படுத்த உண்மையில் இருக்கிற. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ பரலோகத்தில் தோன்றி ஜோதியிலும் பிதாவனத்தில் வருகிற சொன்ன போல நன்மை செய்கிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரப்பா. நீங்க தான் வாக்கு பண்ணிருக்கிறீங்க. என் ஜனங்க நான் அளிக்க நன்மையால திருப்தி ஆவார்னு. இவங்களுக்கு என்ன நன்மை வேணுமோ இன்னைக்கு நீங்க கொடுங்கப்பா. இன்றைக்கு அதை நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபம் பண்றேன். கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். அவர் நன்மையெல்லாம் அவங்களை திருப்தி ஆக்குறார். தைரியமா போங்க. God bless you.